السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أن اشكر لي ولوالديك إلي المصير. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொளியிலும் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய நேயர்தனையில் நாம் அன்னையரின் அன்பான கவனத்திற்கு என்கிற தொடர் வரிசையில் ஒரு பெண்ணை தேடுகிற போது பெண் தேடுவதா அல்லது தாய் தேடுவதா என்கிற தலைப்பில் சில விஷயங்களை சிந்திக்க வேண்டும். நாளை நம் வீட்டிற்கு மருமகளாக வரக்கூடிய பெண் அந்த வீட்டிலிருந்து உருவாகுகிற குலக்கொழுந்துகளை, வாரிசுகளை நல்ல முறையில் வளர்த்தெடுத்து ஆளாக்குகிற திறமையும் நல்லொழுக்கமும் மிக்க பெண்ணைத்தான் வீட்டிற்கு தேர்ந்தெடுக்க வேண்டும். எனவே நீங்கள் பெண் தேடவில்லை, தாயை தேடுகிறீர்கள் என்கிற உணர்வோடு பெண் பார்க்க வேண்டும். இந்த நேரத்தில் இது குறித்து சில சிந்தனைகள் முக்கியமானது. சஹீஹுல் புகாரியில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற உலக பிரபலமான ஒரு அறிவிப்பு. நாம் பெரும்பாலும் எல்லா திருமணங்களிலும் திருமண சபைகளிலும் இந்த நபிமொழியை கேள்விப்பட்டிருப்போம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு பெண் 4 காரியங்களுக்காக மணமுடிக்கப்படுகிறாள். துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇன், 4 காரணங்களுக்காக. லிமாலிஹா வலி ஜமாலிஹா வலி ஹசபிஹா வலி தீனிஹா. அவள் காசு பணம் உள்ளவள் என்பதற்காக திருமணம் செய்யப்படுகிறாள். அவள் அழகுக்காக திருமணம் செய்யப்படுகிறாள். அவளுடைய குடும்பம் மற்றும் பரம்பரை பெருமைக்காக மணமுடிக்கப்படுகிறாள். மார்க்கத்திற்காகவும் மணமுடிக்கப்படுகிறாள். நீ மார்க்கம் உள்ளவளை தேர்ந்தெடுத்துக்கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அறிவிப்பு உலகத்தில் மிகவும் பிரபலமானதாகும். காசுக்காக, பதவிக்காக, பரம்பரை பெருமைக்காக, இந்த 3ஐ விட மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதுதான் இந்த நபிமொழியின் கருத்து. குறிப்பாக மார்க்கம் உள்ளவளை மணமுடிக்கிற பொழுது, அப்படி ஒரு பெண்ணை தேடுகிற போது அவள் குணம் உள்ளவளாக இருப்பாள், பத்தினித்தனமானவளாகவும் இருப்பாள். ஏன் இப்படி வலியுறுத்தப்படுகிறது தெரியுமா? ஒரு ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், உங்களில் எல்லாரும் பொறுப்பாளிகள், நீங்கள் எல்லாம் உங்கள் பொறுப்பை குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் என்கிற அந்த நபிமொழியில் இப்படி ஒரு வாக்கியம் இடம்பெற்றிருக்கிறது. வல் மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஸௌஜிஹா. ஒரு பெண் அவளுடைய கணவன் வீட்டிலே அவள் பொறுப்பாளி. கணவன் வீட்டில் பொறுப்பாளி என்றால் கணவனை திருத்துவதில், மக்களை திருத்துவதில், உடைமைகளை பாதுகாப்பதில், கணவனின் காசு பணங்களை, சொத்துக்களை பாதுகாப்பதில், மொத்தத்தில் அவள் புகுந்த வீட்டில் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு பெண் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாள். அவளே பொறுப்பாளியாக இருக்கிறாள். ஒரு கணவன் சரியாக வேண்டும், குழந்தை சரியாக வேண்டும், இது எல்லாமே அவளுடைய பொறுப்பு. மட்டுமல்ல, கணவனின் காசு பணங்களுக்கும் சொத்துக்கும் கூட அவள்தான் பொறுப்பு. இல்லை, கணவனின் உரிமையாக இருக்கிற கற்புக்கும் அவள்தான் பொறுப்பு. சரி, அப்பன்னா காசு பணமே பார்க்க வேணாமா? அழகு பார்க்க வேணாமா? கல்வி என்ன படிச்சிருக்கான்னு பார்க்க வேணாமா? குடும்பம், ஃபேமிலி, அதனுடைய பேக்ரவுண்டு இதெல்லாம் பார்க்க வேணாமா? தவறாக இந்த ஹதீஸை புரிந்து கொள்ளக்கூடாது. பார்க்க வேண்டாம் என்று மார்க்கம் சொல்லவில்லை. முதல் தரமாக தேர்வு தீனில் இருக்கட்டும். தீனோடு காசும் இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ், நல்லது. தீனோடு அழகும் இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப நல்லது. தீனோடு குடும்பமும் நல்ல குடும்பமாக இருக்கிறது, நல்லது. சொல்ல வரக்கூடிய நபிமொழியின் விளக்கம் என்ன தெரியுமா? காசா தீனா என்று வருகிற போது, தீன் இல்லைன்னா பரவாயில்ல, காசு இருக்கட்டும். பதவியா
அல்லது தீனா என்று வருகிற போது தீன் இல்லைன்னா பரவாயில்ல, பதவியும் போஸ்டும் உள்ளவங்க, அதிகாரத்தில் உள்ளவங்க வரட்டும். தீனா அல்லது பரம்பரை பெருமையான்னு பார்க்கிறப்போ தீன் வேணாம், தீன் இல்லைன்னா பரவாயில்ல, குடும்ப பெருமை தான் நமக்கு வேணும், நல்ல ஃபேமிலியா இருந்தா போதும் என்றெல்லாம் பார்க்க துவங்குவது அதுதான் தவறானது. ஒரு இடத்தில் மார்க்கமும் அழகும் சேர்ந்திருக்கிறது, தாராளமாக மனம் முடிக்கலாம். மார்க்கமும் கல்வியும் சேர்ந்திருக்கிறது, மார்க்கமும் குடும்ப பெருமையும் சேர்ந்திருக்கிறது, அது இருக்கட்டும். மார்க்கத்தை விட முக்கியமாக இதையெல்லாம் கருத வேண்டாம் என்றுதான் அதற்கு பொருள். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த சூழலில் குறிப்பாக நம்முடைய திருமண பேச்சுகளும் நம்முடைய திருமண பரிவர்த்தனைகளும் மிக முக்கியமாக இடம்பெறுவது என்ன தெரியுமா? காசை மையமாக கொண்டு எங்காவது ஒரு இடத்தில் அங்க பொண்ணு இருக்கு, நீங்க பாருங்க அப்படின்னு நம்மள்ட்ட சொன்னா நம்ம அடுத்த கேள்வி என்ன கேட்க வேண்டும்? பெண் நல்ல பெண்ணா, ஒழுக்கமானவளா, தொழுகுவாளா, ஓதி இருக்கிறாளா, இதையெல்லாம் கேட்கிற மாதிரியே அழகு இருக்கா, எல்லாம் கேட்கணும். ஆனால் இன்றைக்கு என்ன ஆகிவிட்டது என்றால், திருமண சந்தையில் ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்ன உடனே எவ்வளவு செய்வாங்கன்னு கேட்கிறோம். இது அடுத்த கேள்வி. அவ படிச்சிருக்கிறாளா பத்தி, ஓதி இருக்கிறத பத்தி வேற எதுவுமே விசாரிக்கல. அவளின் மார்க்கம் குறித்த செய்திகள் எல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு எவ்வளவு செய்வாங்க, எத்தனை பவுன் செய்வாங்க, என்ன சொத்து பத்து இருக்கு, அவர்களுடைய ஃபேமிலி பினான்சியல் பேக்ரவுண்ட் என்ன, இப்படிங்கிறத மாத்திரம் பார்த்து மனமுடிக்கிற காரணத்தால் தான் இன்றைக்கு எக்கச்சக்கமான மன முறிவுகளும் விவாக விளக்குகளும் திருமண சிதைவுகளும் நிறைய ஆகி இருக்கிறது. அதனால பெண் பார்க்கிற போது முதன்மை அளவுகோலாய் காசு இருக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனா மார்க்கமும் ஒழுக்கமும். குர்ஆன் திரும்ப திரும்ப விபச்சாரியை மணமுடிக்க கூடாதுன்னு சொல்லுது. இஸ்லாம் அல்லாத, இஸ்லாத்தை சாராதவர்களை மணமுடிக்க வேண்டாம்னு சொல்லுது. தவறான நடத்தை உள்ள பெண்களை மணமுடிக்க கூடாதுன்னு சொல்லுது. முஹ்சனாத்தின் கைரி முசாஃபிஆத்தின் வலா முத்தகிதாத்தியாகதான், பத்தினித்தனமான கற்பொழுக்கம் உள்ள பெண்களை, அறவே விபச்சாரத்தினுடைய வாடைகள் இல்லாத பெண்களை மணமுடிக்க தேர்வு செய்யுமாறு திருக்குர்ஆன் சொல்லுவதற்கு அதுதான் காரணம். அன்பானவர்களே, ஒரு தாய் நீங்க தேடும் போது நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு பார்க்கறோம்ல, பொண்ணெல்லாம் பார்க்கல, தாயை பார்க்கிறோம். நாளைக்கு உன் வீட்டில் அவள் தாய், நாளை உன் வீட்டில் வளருகிற குழந்தைகளை அவள் தான் உருவாக்க போகிறாள். நீங்க உலக வரலாறு முழுக்க தேடி தேடி படியுங்கள். பெரும் பெரும் மேதைகளை, மகான்களை, இறைநேசர்களை, வாழ்க்கையில சிகரம் தொட்ட மார்க்கத்தினுடைய மேதைகளை எல்லாம் உருவாக்கியது யாருன்னா அவங்க அம்மா. பிரபலமான சஹாபி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. யாரு உருவாக்கினது அனஸை? இஸ்லாமை கொடுத்ததிலே இருந்து எல்லாமுமாக உருவாக்கியது தாய். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உருவாக்கியது யார்? இளவயதிலேயே தந்தை இழந்து விட்டு அவர்களை உருவாக்கியது அவர்களுடைய தாய். 2 வயசு குழந்தையா இருக்கிறப்போ வாப்பா மௌத்தா போனாங்களே, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உருவாக்கியது யார்? அவர்களுடைய தாய். பைத்துல் முகத்தஸை முஸ்லிம்களின் கரங்களுக்கு மீட்டு தந்த சலாஹுத்தீன் அய்யூபி இளவயதிலேயே பெற்றோரை இழந்ததற்கு பின்னால் அவரை வளர்த்து ஆளாக்கியது யார்? தாய். உலகமே கொண்டாடுகிற இறைநேசர்களின் தலைவர் முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாவை பொய்கூட சொல்லக்கூடாது என்று சொல்லி வளர்த்து உருவாக்கி கொடுத்தது யார்? அவர்களுடைய தாய். மதீனத்து மண்ணில் இவர்களை போன்று, இவர்களை விட வேறு எந்த மேதையும் இல்லை, அவர்கள் இருக்கும் வரை வேறு யாருக்கும் மார்க்க தீர்ப்பு கொடுக்க அதிகாரம் இல்லை என்று பேசப்பட்ட இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை மதரசாவுக்கு கொண்டு போய் கையை பிடிச்சு கொண்டு போய் விட்டதுல இருந்து மதீனா இல்லை இல்லை, இந்த ஒட்டுமொத்த உலகத்தின் பெரிய மேதையாக அவர்கள் ஆகிற வரைக்கும் அவர்களை உருவாக்கியது யார்? அவர்களுடைய தாய். அல்லாஹு அக்பர். சஹாபாக்களில் சொல்லிக்கொண்டே போகலாம், எத்தனை சஹாபிகள் அப்படி உருவானார்கள். உலக புகழ் பெற்ற தன்னிகரற்ற தீரம் செறிந்த அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு உருவாக்கியது யார்? தாய் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. அன்பானவர்களை, வரிசைப்படுத்தினால் வரலாறு ஒரு கட்டுக்குள் அடங்காது. இந்த உலகத்தில் மேதைகளை உருவாக்கியவர்கள் தாய்மார்கள், பெரும் பெரும் சிகரங்களை உருவாக்கியவர்கள் தாய்மார்கள். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, நவீன உலகத்தில், அதாவது இன்னைக்கு மனுஷன் பொருளாதார பிராணி இல்ல, ஹைவானுல் மால்,
காசனுடைய பிராணி. எப்படியும் பணம் தேட வேண்டும் என்கிற முனைப்பில் தாய் ஒரு பக்கம் வேலைக்கு போகிறாள், தந்தை ஒரு பக்கம் வேலைக்கு போகிறான். பிள்ளை எங்கே வளரும்? பிள்ளை எப்படி வளரும்? ஆயாமாவிடத்தில் நற்குணங்களை சொல்லிக் கொடுப்பாள் என்று எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் கொண்டு போய் விடுகிற குழந்தை காப்பகங்கள் நல்லொழுக்கத்தை தரும் என்று சொல்ல முடியாது. 1000 பேர் சேர்ந்து ஒரு பிள்ளையை 1000 செவிலிகள் வளர்த்தினாலும் பெற்ற தாய் மடியில் வைத்து வளர்த்துவது போன்று வரவே வராது. தாய் குழந்தைகளை விட்டு வேலைக்கு போகிறாள். மாலை வந்து சிறிது நேரம் குழந்தையோடு கொஞ்சுவாள் என்றால், அல்லது வாரத்தின் ஒரு விடுமுறை நாட்களில் மட்டும்தான் குழந்தையோடு தாய் கழிப்பாள் என்றால், அந்த தாயின் ஒழுக்கமும் அந்த 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 குழந்தையின் ஒழுக்கமும் அந்த குழந்தையின் நல்ல சிந்தனைகளும் எப்படி உருவாகுவதற்கு முடியும்? அன்பானவர்களை, நன்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிமான பெண்ணுக்கும் மேற்கத்திய கலாச்சாரங்களின் மீது தாக்குதலுக்கு ஆளான பெண்களுக்கும் இடையிலே உள்ள வேறுபாடு, இந்த உலகத்தில் முஸ்லிமான தாய்மார்கள் பெற்ற பிள்ளைகளை வளர்ப்பதை கடமை என்று சொல்லி மடியில் வைத்து வளர்ப்பார்கள், வீட்டில் வைத்து வளர்ப்பார்கள், கண்ணுக்கு முன்னாலே வைத்து வளர்ப்பார்கள். அவர்களுடைய நல்லது கெட்டதை திருத்தி தருவார்கள். அவர்கள் தீயதற்கு முயலுகிற போது கண்டிப்பார்கள், நல்லதை செய்ய முனைகிற போது பாராட்டுவார்கள், வாழ்த்துவார்கள், துவா செய்வார்கள். இது ஒரு முஸ்லிம் பெண். மேற்கத்திய கலாச்சாரம் என்பது வேறு. பெற்றெடுக்கிற கடமையை தவிர அடுத்தடுத்த நகர்வுகளில் அவர்கள் குழந்தையோடு பயணிப்பதில்லை. குழந்தை ஒரு பக்கம், தாய் ஒரு பக்கம். குழந்தை எங்கோ வளரும், தாய் எங்கோ வேலை செய்வாள். காப்பகங்களிலும் ஆயாக்களிடத்திலேயும் குழந்தைகளுக்காக நியமிக்கப்படுகிற சம்பளம் தரப்படுகிற செவிலிகளிடத்திலேயும் நீங்கள் நல்ல ஒழுக்கத்தை குழந்தைகளுக்கு கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கவே முடியாது. அன்பானவர்களே, தாயின் மடியில் தான் பிள்ளைகள் வளர வேண்டும். எனவே நீங்கள் உங்களுடைய வீட்டில இருக்கிற மாப்பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு நீங்கள் பெண் தேட ஆரம்பித்தால் கவனத்தில் இருக்கட்டும். நீங்கள் தேடுவது பெண் அல்ல, நீங்கள் தேடுவது வருங்காலத்தில் உங்கள் குடும்பத்திலே உருவாக இருக்கிற ஒரு தாய். திரும்ப திரும்ப இந்த ஹதீஸ் மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பெண்ணை தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லுவதற்கு காரணம் அதுதான். மிகப்பெரிய ஹதீஸ்களை வல்லுனர் நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம், அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய இறைநேசர், இமாம் புகாரி அவர்களுக்கு ஆசிரியர். சரி, இவங்களுடைய தகப்பனாரை பத்தி ஒரு செய்தி பார்க்கலாமா? அவருடைய தகப்பனார் பெயர் முபாரக், மிகப்பெரிய இறைநேசர். அல்லாஹு அக்பர். ஆன்மீகத்தில் அன்றைய காலத்திலேயே கரை தொட்டவர்கள். ஒரு கண்ணு தெரியாதவரை கடந்து போறாங்க. அவருக்கு 2 கண்ணும் தெரியாது, அவருக்கு பார்வை இல்லை. இப்ப கடந்து போறப்போ போய் இவங்க தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாங்க, நான் தான் முபாரக். அவர் 2 கண்ணும் தெரியாதவர் கையை பிடிச்சிட்டு, அஸ்அலுக பில்லாஹி அன் ததுஉ லி, அல்லாஹ் பேரால கேட்கிறேன், நீ எனக்காக துவா செய், அன் யருத்த பஸரி, என்னுடைய பார்வை திரும்ப கிடைக்கணும், நீ அல்லாஹ்ட்ட துவா செய்ன்னு கேட்கிறார். உடனடியாக அந்த இடத்திலே நின்று முபாரக் ரஹிமகுல்லா துவா செஞ்சாங்க. என்ன துவா செஞ்சாங்க? யா அல்லாஹ், பார்வை இல்லாத இவருக்கு பார்வையை திருப்பி கொடுன்னு கேட்டாங்க. என்ன அதிசயம்! உடனடியா துவா முடிஞ்சிச்சு, பார்வை வந்துருச்சு. அல்லாஹ் பார்வையை கொடுத்துட்டான். அவர் முழிச்சு பார்க்கிறாரு, எதிரிலே முபாரக் ரஹிமகுல்லா நின்று கொண்டிருக்கிறாரு. வீட்டுல அவருக்கு ஒரு பெண் இருக்கு, கண்ணு தெரியாதவர். அப்ப அந்த பெரியவர் கண்ணு தெரியாதவர் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி கேட்கிறாங்க, மன் தரா தத்தஸவ்வஜ ஹாதிஹில் பின்த், இந்த பெண்ணை யாரு கல்யாணம் பண்ணுவான்னு நீ நினைக்கிற? யாருக்கு இந்த பெண்ணை நான் கொடுக்கறது? இந்த பெண்ணுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கணும்னு கேட்கிறாங்க. முபாரக் ரஹ்மகுல்லா நாம் மேற்சொன்ன ஹதீஸை, அதனுடைய விளக்கத்தை தெளிவாக இப்படி சொல்லுகிறார்கள். வல் ஜாஹிலூன யதஸவ்வஜூன லில் மால், அறியாமை காலத்தினுடைய மனிதர்கள் எல்லாம் யதஸவ்வஜூன லில் ஜாஹி, பதவிக்காக அதிகாரத்துக்காக கல்யாணம் பண்ணுவாங்க. வல் யஹூது யதஸவ்வஜூன லில் மால், இந்த உலகத்துல யூதர்கள் காசை அடிப்படையாக கொண்டு கல்யாணம் செய்வாங்க. ஒன் நசாரா லில் ஹஸப், நசாராக்கள் இந்த உலகத்தில்
பதவிக்காக என்று சொல்லி அவர்கள் திருமணம் செய்வார்கள். அழகுகளை பார்த்து கூட திருமணம் செய்வார்கள். சொல்லிட்டு வல் முஸ்லிமூன லித்தீன், முஸ்லிம்கள் உலகத்தில் எங்கு திருமணம் செய்தாலும் மார்க்கத்துக்காக திருமணம் செய்வாங்க அப்படிங்கிற இந்த ஹதீஸினுடைய விளக்கத்தை சொல்லிட்டு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, அந்த கண் பார்வை அற்றிருந்து இப்போது கண் பார்வை திரும்ப கிடைத்திருக்கிற அவர்கிட்ட உங்க பிள்ளைய நீங்க ஒரு நல்ல மார்க்கம் உள்ளவருக்கு மனம் முடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப உடனே அந்த பார்வை கிடைச்சவர் சொன்னாரு, எனக்கு இப்ப கண் பார்வை வந்திருக்கு, என்னை பொறுத்த வரையும் உன்னை விட வேற யாரும் தீன்தாரியா எனக்கு தெரியல. எனக்கு பார்வையை கொடுன்னு நீ கையெடுத்து துவா செய்யற, அடுத்த நிமிஷம் அல்லாஹ் எனக்கு பார்வையை கொடுக்குறான். எனவே அல்லாஹுவிடத்தில் நீ மக்பூலானவன், அல்லாஹுவிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட உன்னை விட தீன்தாரியை நான் எங்க போய் கல்யாணம் பண்றது, நீயே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டார். பேசின உடனே என்ன பண்றது? இப்போ கல்யாணம் பண்ணியாச்சா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அன்னைக்கு மாலையே கல்யாணம் நடந்துருச்சு. இந்த 2 பேத்துக்கும் கல்யாணம் நடந்து அந்த ஜோடிக்கு பிறந்தவர்கள் தான் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். நான் எதுக்கு சொல்றேன்? ஒரு குழந்தையின் பரம்பரை பரிசுத்தம். நீங்க யார மனைவியா கொண்டு வர்றீங்க? கணவன் தீன் உள்ளவனா, மனைவி தீன் உள்ளவளா? இந்த 2 தான். ஒரு விஷயம் பல்வேறு ஹதீசுகள்லையும் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி, நல்லதாக ஒரு நல்ல மாப்பிள்ளை ஒரு பொண்ணுக்கு வேணும். என்ன பண்ணலாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க 2 தான். இதா ஹதப இலைக்கும் மன் தர்லவுன தீனஹு வ குலுகஹு ஃபஸவ்விஜூஹு. யாராவது ஒரு மாப்பிள்ளைக்கு குணம் நல்லா இருக்கு, தீனு நல்லா இருக்கு அப்படின்னா உடனடியா கட்டி கொடுத்துருங்க. வ இல்லா தகுன் ஃபித்னத்துன் ஃபில் அர்தி வ ஃபஸாதுன் கபீர். அப்படி இல்லைன்னா பூமியில பெரும் குழப்பம் ஏற்படும், விஷமத்தனம் ஏற்படும். அதனால நீங்க இந்த 2 தகுதியோட யாராவது வந்தா கட்டி கொடுத்துருங்க. இப்போ நாம 2 ஹதீஸையும் கவனிக்கிறோம். மாப்பிள்ளைய தேடுறப்பவும் தீன் வருகிறது, குணம் வருகிறது. பெண்ணை தேடுகிற போதும் தீன் வருகிறது, குணம் வருகிறது. ஏன் இந்த 2 மட்டும் என்றால், நாளை இவர்கள் இருவரும் இணைந்து பெற்றெடுக்கிற குழந்தைக்கு இந்த 2ம் வர வேண்டும். ஒன்னு தீன் வர வேண்டும், இன்னொன்னு நல்ல குணம் வர வேண்டும். இது கணவன் மனைவி எந்த மாதிரி அமைகிறாங்களோ அதை பொறுத்துத்தான். நேற்றைக்கு கூட நாம் நினைவூட்டினோம், அன்னை ஹதீஜா அம்மையார் அந்த குணம் அப்படியே எல்லா பெண்களிடத்திலும் வந்தது. எல்லா பெண்களிடத்திலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கணவனோடு இருக்க வேண்டும் என்கிற அந்த வைராக்கியத்தை கொடுத்தது ஹதீஜா என்கிற தாய். அது பிள்ளைகளிடத்தில் எல்லாம் வந்தது. மிகப்பெரிய தியாகிகளாக அந்த பெண்கள் எல்லாம் வளர்க்கப்பட்டார்கள். உங்களுக்கு தெரியும், யாரும் 30 வயசை தாண்டல, 30-31 வயசை தாண்டல. மூத்த மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா இறக்கிற போது 31 வயசு. ஆனால் கணவரோடு குழந்தைகளோடு மக்காவில் சில காலம், மதீனாவிலே சில காலம் படாத பாடுபட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள். ஒரு நபியின் மகளாக சொகுசாக இருக்கல. ஆனாலும் மார்க்கத்தை பேணுவதில் பொறுமையும், கொண்ட கொள்கையிலே உறுதியும் நிதானமும் அந்த பெண்களை போல வேற யாருக்கும் வரல. காரணம் என்னன்னா, தாய் கொடுத்த, தாய் உருவாக்கிய அந்த வளர்ப்பு தான் அப்படியெல்லாம் கொண்டு வந்தது. அன்பானவர்களே, பெண் தேடுகிற போது இன்னைக்கு இருக்கிற மாதிரி மார்க்கெட்ல பொண்ணு எப்படி இருக்கு, என்ன எத்தனை டிகிரி வாங்கியிருக்குது, எவ்வளவு காசு இருக்குது அவங்கள்ட்ட, இது எதுவுமே வேண்டாம். நல்லா தெரிஞ்சுங்க, இந்த ஹதீஸுக்கு நேர் மாத்தமா காசுக்காக திருமணம் செய்தவர்களுடைய கடைசி கட்ட வாழ்க்கை வறுமையில போய் முடியும். இது ஹதீஸே இருக்கிறது. இஸ்தாதல்லாஹு ஃபக்ரா. காசுக்காக திருமணம் முடித்தால் அல்லாஹ் வறுமையை அதிகப்படுத்துவான். யாராவது பரம்பரை பெருமைக்காக என்று திருமணம் செய்தால் லம் யஸ்தத் இல்லா துல்லன், இழிவை தவிர வேற எதுவும் வந்து சேராது. நீங்க தீனை விட முக்கியத்துவமாக வேற எதுக்கு கொடுத்தாலும் அது வீணாகி போய்விடும். ஒரு சேலஞ்சாவே சொல்லலாம். நீங்க எடுத்து பாருங்க ஒரு லிஸ்ட். மார்க்கத்தை முன்வைத்து மணமுடிக்கப்பட்ட தம்பதியர்கள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு எடுத்து பாருங்க. எடுத்து நிச்சயமா பாருங்க. வாழ்வாங்கு வாழ்ந்திருப்பார்கள். காசு பணம் கம்மியா இருக்கும். ஒரு சின்ன வாடகை வீட்டுல குடியிருப்பாங்க. ஏதாவது மாசம் சில பைசா குடும்பத்துக்கு அதுவே நெருக்கடியா போற அளவுக்கு சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கை வாழுவார்கள். பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள். மோட்டிவா காசை கொண்டு திருமணம் முடிக்கப்பட்ட திருமணம் விவகாரத்துல போய் முடியுது.
கல்யாணம் முடிச்சு சில வருஷங்கள் கூட ஆகிறது இல்ல, நீதிமன்றத்தில் ஏறி எங்களுக்கு மனவிலக்கு வேண்டும் என்று நிற்கிறார்கள். இன்னைக்கு நடக்கக்கூடிய எக்கச்சக்கமான தலாக்குகளுக்கு பின்னால் நிச்சயமாக மார்க்கத்தை முன்வைத்து அளவுகோலாய் மணமுடிக்கப்பட்ட எந்த தம்பதியினர்களும் நிச்சயமா இல்லை. அத்தனையுமே வேறு வேறு காரணங்களுக்காக மனம் முடித்ததுதான் நடக்கிறது. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கெல்லாம் அல்லாஹ் ரசூலை பயந்து தொழுகை, குர்ஆன் ஓதுதல், நோன்பு இந்த மாதிரி இபாதத்துகளை எல்லாம் செஞ்சுட்டு ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த பொண்ணை ஒரு மாதிரியான பேக்வேர்டு கம்யூனிட்டியா, ஒரு ஒரு அற்பமான பெண்ணா, மட்டமான பெண்ணா, விவரம் இல்லாத பெண்ணா, பிற்போக்குத்தனமான பெண்ணா இன்றைக்கு உலகம் கருதுகிறது. இப்ப எது முற்போக்கு அப்படின்னா, நிறைய கையில வச்சுட்டு செலவு பண்ணணும், ஆடம்பரமா தெரியணும், போட்டிருக்கிற செருப்புல இருந்து அவங்க சிகை அலங்காரத்துல இருந்து அத்தனைக்கும் இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸுக்கு செலவு பண்றது மாத்திரமே லட்சங்கள்ல இருக்கணும். இப்படி எல்லாம் தேடப்படுகிற பெண்களின் வாழ்க்கை முழுவதுமாக நிரந்தரமான நிம்மதியான வாழ்க்கையாக இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். எனவே பெண் தேடுகிற பெருமக்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறோம், உங்கள் குடும்பத்திற்கு சிறந்த பெண்ணை தேடுங்கள், சிறந்த தாயை தேடுங்கள். வந்து ஓராண்டு 2 ஆண்டிலோ அல்லாஹ் அந்த மடியிலே ஒரு குழந்தையை கொடுத்ததற்கு பிறகு உங்கள் வீட்டின் தாயாக அவள் வருவாள். அந்த தாய் தீனின் அடையாளம், ஒழுக்கத்தின் அடையாளம், மாட்சிமையின் அடையாளம், வருங்கால தலைமுறையினுடைய வளத்திற்கான அடையாளம், ஆதாரம். அந்த அடிப்படையில் நீங்கள் பெண் பார்க்க வேண்டும். இறைவன் நம் வீட்டு பெண்களையெல்லாம் சஹாபிய பெண்களைப் போல், பிந்தைய காலங்களில் வாழ்ந்த இறைநேச செல்விகளைப் போல் எல்லாம் வல்ல இறைவன் ஆக்கி தருவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.